அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் மனைவி அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த ஆணுக்கு வாழ்க்கையே இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனோடனே முதல்ல நம்ம கண்கள் நம்ம மனைவியை தான் தேடும். எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே அந்த மனைவியை தான் கண்கள் தேடும். ஏன்னா நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் நமக்காக பார்த்து பார்த்து காலையிலேருந்து நைட்டு வரையும் நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறவங்க மனைவி தான். அவங்க ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் கிடந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் வீட்டை கவனிங்க. எல்லாம் போட்டபடியே இருக்கும். எதுவுமே இருக்காது. சாப்பாடு நமக்கு கிடைக்காது. கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். துணிகள் துவைக்காமல் அது அப்படியே கிடக்கும். பாத்திரங்கள் கழுவாமல் அது அப்படியே கிடக்கும். வீடே ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ நமக்காக ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டு பெண்கள். கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய அஸ்திவாரம் மாதிரி. ஒரு பெரிய வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் முக்கியம். அந்த பெண்கள் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அவங்க அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பமே ஒன்றுமே இல்லாத போயிடும். அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க பெண்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு போகிறீங்க, காலையில் டிஃபன்லேருந்து நைட்டு நீங்கள் சாப்பாடு வரையும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எப்போ என்ன செய்யணும் இப்படி என்னொன்று யோசித்து எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. முதல்ல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வேலை. உங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு போடணும், நல்லா பார்த்துக்கணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்படியே ஏதாவது வேலைகள் அவங்களுக்கு ஓய்வே இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பெண்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பெண்களை நம்ம மதிக்கிறோமா? அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோமா? அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோமா? நிறைய பேர் அதை செய்யறதே இல்லைங்க. ஏதோ நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம கொண்டு வீட்டில் வச்சுருக்கோம், அவங்க நமக்கு எல்லாமே செய்கிறாங்க. இந்த புரிதல் வரும் காலம் இருக்குது. 50-55 வயசுக்கு மேலே புரியும் நமக்கு எல்லாமே நம்ம மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு, அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு வரும். எப்போ 55 வயசுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி அவள் சாப்பிட்டாளா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அவள் எப்படி இருக்கா, எதுவுமே அவளை பற்றி அவளோட மனநிலை எதுவுமே கவனிக்கிறதே இல்லை இந்த கணவர்கள். இதை மாற்றிக்கோங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.